இந்த எலெக்ஷன்ல டிவிகே தலைவர் மிஸ்டர் விஜய் அவர்கள் தனிப்பெரும்பான்மையா நின்னு ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? தோத்தது டிஎம்கே இல்ல, ஜெயிச்சது அமித்ஷா. என்ன சார் அமித்ஷா அப்படின்னா யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சிருந்தாதான் இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வேற மாதிரி வந்திருக்கும். அதாவது தமிழ்நாட்டு மக்களை இந்துத்துவா அப்படின்ற ஒரு அமைப்புல கொண்டு வந்து நம்மள திணிச்சு பிரிக்கணும்னு எதோ ட்ரை பண்ணாங்க. நிறைய ஆங்கிள் ட்ரை பண்ணாங்க ஒன்றிய பாஜக அரசு. அதெல்லாம் எதுவுமே முடியல. ஒரு மொழியின் பேரால நம்மள பிரிக்க முடியுமா? ஒரு மதத்தின் பேரால நம்மள பிரிக்க முடியுமா? இதோ கரூர் மாரியம்மன் நோம்பி வரப்போகுது. இந்த பண்டிகையில மதிய நீர்மோர் கொடுக்கறதுல இருந்து இரவு தேநீர் கொடுக்கற வரைக்கும் இஸ்லாமிய நண்பர்கள் தான் நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க. ஒரு ரம்ஜானுக்கும் பிரியாணி ஷேர் பண்ணுவோம், கிறிஸ்துமஸ்க்கு கேக் கட் பண்ணுவோம், தீபாவளிக்கு ஒன்னா சேர்ந்து ஸ்வீட் சமைப்போம், சாப்பிடுவோம். இந்த மாதிரி மதத்தின் பேரால் நம்மள எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட மிஸ்டர் அமித்ஷா மாப் மென்டாலிட்டிய பிடிச்சாரு, கேட்ச் பண்ணாரு. மாப் மென்டாலிட்டினா என்ன தெரியுமா? அப்படி கும்பல் கும்பலா போய் கரூர்ல அந்த மாதிரி, அதுக்கு பேர் தான் மாப் மென்டாலிட்டி. அத கேட்ச் பண்ணிட்டாரு. அதுல வந்து சிக்கினவர் தான் உங்கள் விஜய். சரிங்களா? ஐடி ரெய்ட்ல அவரை லாக் பண்ணி அந்த முக்கியமான பேச்சுவார்த்தையில இருந்தவர் தான் சிடி நிர்மல்குமார். அந்த சிடி நிர்மல்குமார் என்ன பண்றாருன்னா 2025ல டிவிகேக்குள்ள வராரு. இப்ப திருப்பரங்குன்றம் தொகுதியில நின்னு ஜெயிச்சிருக்காரு. அவருக்கு எப்படி மோஸ்ட்லி அமைச்சர் போஸ்டிங் கொடுத்துருவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா திருப்பரங்குன்றம் தொகுதியில நின்னு அவர் ஜெயிக்க காரணம், ஜெயிச்சிருக்காரு காரணம்லாம் இல்ல, ஜெயிச்சிருக்காரு. ஏன் அங்க நின்னாரு தெரியுமா? டிஎம்கே சாட்டை எடுத்து வெளுத்த ஒரு சம்பவம் நடந்துச்சுல திருப்பரங்குன்றம் தொகுதியில. அதுக்குதான் இப்ப யாரு எதுவும் கேட்க முடியாது இல்லடா அப்படின்ற மாதிரி அங்க வந்து நின்னு அவர் ஜெயிச்சிருக்காரு. இதெல்லாம் எதுவுமே தெரியாம அமித்ஷா அவர்கள் போட்டிருக்கிற ஸ்கெட்ச் படி ஒவ்வொன்னும் நடந்துகிட்டு இருக்குன்ற நாலேஜ் 1% கூட இல்லாம விசில் டிவிகே விஜய், விசில் டிவிகே விஜய், விசில் டிவிகே விஜய், இத மட்டுமே அடிப்படையா வச்சு ஓட் பண்ணிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் புரியும். இப்ப இல்ல, லேட்டா புரியும். அதாவது செஸ் போர்ட்ல இப்ப என்ன மூவ் இருக்கோ அந்த மூவ் மட்டும் விளையாடுறவங்க தோத்து போயிடுவாங்க. ஆப்பனனோட அடுத்தடுத்த மூவ் இருக்கு பாத்தீங்களா, ஒரு 4 மூவ் 5 மூவ்க்கு அப்புறம் அவன் என்ன மூவ் பண்ணுவான்னு யோசிக்கிறவன் தான் ஜெயிப்பான். அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளார வர்றதுக்கு, நம்ம தமிழ்நாட்டை ஆக்குபை பண்றதுக்கு பல வருஷத்து போராட்டம் இன்னைக்கு இந்த தற்கொலை மக்களால அவருக்கு கிடைச்சிருக்கு. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க திமுக தீய சக்தி தீய சக்தி தீய சக்தின்னு உங்களை வந்து உங்க மனசுல பதிய வச்சு திமுக தான் தீய சக்தி நினைச்சிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டை அழிக்க வந்த பெரிய தீய சக்தி டிவிகே. உங்களுக்கு இப்ப புரியாது தம்பிகளா? ஒன்னே ஒண்ணு சொல்றேன், விஜய் அவர்களே, உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். தமிழ்நாட்டு பசங்க உங்க மேல வச்ச பாசம் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. உங்களுடைய பிளான் அவங்களுக்கு தெரியாமலாம் இல்ல, படிச்சிருக்காங்க, படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு மாற்றம் வேணும்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல உங்களுக்கு பண்ணிருக்காங்க. உங்களுடைய சூழ்ச்சி எல்லாம் எங்களுக்கு தெரியுது. உங்களுடைய மைண்ட், நீங்க எதுல லாக் ஆயிருக்கீங்க, என்ன மாதிரியான விஷயத்துக்கு நீங்க அடிபணிஞ்சு போறீங்கன்னு எங்களுக்கு தெரியுது. அஸ் அ பொலிட்டிக்கல ஒரு சின்ன டாட்டா இருக்கும், எங்களுக்கு புரியுது. அரசியல் அறிவு இல்லாம இருக்கிற உங்களை நம்பி வந்த உங்களோட ரசிகர்களுக்கு பின்னாடி புரியும். வெரி வெரி டேஞ்சரஸ் தமிழ்நாடு பீப்புள். ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்கன்னு நினைச்சிருக்கிற அதே மக்களால தான் உங்களுக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது. நிச்சயம், இது உறுதி. யாரு எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் நடந்துச்சுல்ல இந்த வெற்றி. விஜய் அவர்களே, நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அட்லீஸ்ட் ஒரு எதிர்கட்சியா நம்ம உட்கார்ந்துருவோம்னு நீங்க நினைச்சிருப்பீங்க, நம்மளுக்கு ஓட்டு வரும் அப்படின்னு சொல்லி. ஆனா இவ்வளவு ஓட் வரும் அப்படின்னு உங்களுக்கே தெரியல.
இது அத்தனையும் உங்க மேல வச்சிருக்கிற பாசம்னு வச்சுக்கோங்க. அந்த பாசம் வேஷமா மாறுதுன்னு தெரியும் போது அது என்ன மாதிரியான ஒரு பவரா இருக்கும்னு உங்களுக்கு இப்ப தெரியாது. தமிழ்நாட்டு பசங்க இன்னைக்கு தற்குறிகளா இருக்காங்க, தற்குறிகளா வச்சிருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி தற்குறிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா இப்ப சேர்ந்து உங்களுக்கு ஓட் பண்ணிருக்காங்க. உங்களுடைய பிளான், உங்களுடைய சதி, உங்களுடைய தனிப்பட்ட ஒருவருடைய சுய லாபத்துக்காக தமிழ்நாட்டை மக்கள் உங்க மேல வச்சிருக்கிற பேரன்ப நீங்க துஷ்பிரயோகம் பண்ணிருக்கீங்கன்னு தெரியும் போது அதோட விளைவு மிக பயங்கரமா இருக்கும்.